أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் காபாவின் திறவுகோல் உஸ்மான் பின் தல்ஹாவிடம் இருந்தது என்று கூறப்பட்டிருந்தது. மக்கா வெற்றிக்கு முன்பு, அதாவது மக்கா வெற்றியடைந்த போது, ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிகாயா, அதாவது தண்ணீர் வழங்கும் கௌரவத்தோடு திறவுகோலை பாதுகாக்கும் கண்ணியமும் பெற வேண்டி விண்ணப்பித்தார்கள். அதாவது திறவுகோல் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலிருந்து வெளியேறியவாறு உஸ்மான் பின் தல்ஹாவை அழைத்து அவரிடம் திறவுகோலை திருப்பி கொடுத்தார்கள். மேலும் அல் யௌம் யௌமுல் பிர்ரி வ வஃபா, அதாவது இன்றைய தினம் நன்மை மற்றும் உடன்படிக்கையை நிறைவேற்றும் நாளாகும் என்று கூறினார்கள். அச்சமயத்தில் உஸ்மான் பின் தல்ஹா முஸ்லிமாக ஆகிவிட்டிருந்தார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு ஏன் கூறினார்கள் என்பதன் விவரம் இவ்வாறாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்பாக ஒருமுறை உஸ்மான் பின் தல்ஹாவிடம் காபாவின் திறவுகோலை கேட்டார்கள். அதற்கு அவர் பதிலுக்கு வசைபாடினார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அசுத்தமான வார்த்தைகளால் திட்டினார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமயம் மிகவும் பொறுமையுடன் இருந்தார்கள். மேலும் கூறினார்கள், யா உஸ்மான், சதரா ஹாதல் மிஃப்தாஹ யௌமன் பியதி அல் அஹு ஹைசு ஷிஅத, அதாவது உஸ்மானே, நினைவில் கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் என் கையில் இந்த திறவுகோல் வரும், நான் அதனை எனது இஷ்டத்திற்கு விரும்புபவரிடம் கொடுப்பேன் என்று கூறினார்கள். உஸ்மான் அச்சமயம் ஒருவேளை அப்படிப்பட்ட நேரம் வரும் என்றால் அது குறைஷியர்களின் அழிவு மற்றும் இழிவின் நேரமாகும் என்று பதிலளித்தார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரத் வ உஸ்ஸத் யௌமைதீன், அவ்வாறில்லை, அச்சமயம் குறைஷியர்கள் நிறைந்திருப்பர், மேலும் கண்ணியம் மற்றும் கௌரவம் இருக்கும் என்று கூறினார்கள். அன்னார் மீது முன்பு காட்டப்பட்ட அனைத்து கடுமைகளும் அன்னாருக்கு நினைவிலிருந்தன. ஆனால் அவ்வாறிருந்தும் அன்னார் அம்மக்களிடம் கருணையுடனும் பரிவுடனும் நடந்து கொண்டார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில் வருகின்றது, உஸ்மான் பின் தல்ஹாவே கூறுகிறார்கள், மடமையின் காலகட்டத்தில் நாங்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் காபா ஆலயத்தை திறந்து வந்தோம். ஒரு நாள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். மேலும் சில மக்களுடன் காபாவுக்குள் நுழைய விரும்பினார்கள். அப்போது நான் அன்னாருடன் கடுமையாக பேசினேன். ஆனால் அன்னார் மிகவும் மென்மையாக பேசினார்கள். மேலும், உஸ்மானே, ஒரு நாள் இந்த திறவுகோல் என் கைகளில் இருப்பதை பார்ப்பீர், மேலும் நான் நாடுபவரிடம் அதனை கொடுப்பேன் என்று கூறினார்கள். இன்று அந்த நாளாகத்தான் இருந்தது. இவ்வனைத்து விஷயங்களும் உஸ்மானுக்கும் நினைவில் வந்து கொண்டிருக்கும். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாளை மறந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அன்னார் அவரிடம், உஸ்மானே, உமது திறவுகோலை பத்திரமாக வைத்துக் கொள்ளும் என்று கூறினார்கள். இத்தனை நடந்திருந்தும் அன்னார் திறவுகோலை அவரிடமே கொடுத்தார்கள். இன்று நன்மைக்கான மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்றும் தினமாகும். இந்த திறவுகோலை என்றென்றும் வைத்துக்கொள்ளும். அநீதியாளன் மட்டுமே உம்மிடமிருந்து இதனை பறிப்பான். மேலும் இது உமது குடும்பத்தாரிடம் இருக்கும் என்று கூறினார்கள். எனவே இன்று வரை காபா ஆலயத்தின் திறவுகோல் அந்த குடும்பத்திடமே தலைமுறை தலைமுறையாக இருந்து வருகின்றது. அறிவிப்பில் வருகின்றது, மக்கா வெற்றியின் 2வது நாள் பனு ஹுசாஆ
பனு ஹுசைலின் ஒரு இணை வைப்பாளரை கொன்றுவிட்டது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு பிறகு ஹுத்பா கொடுப்பதற்காக எழுந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இடுப்பை காபாவில் வைத்து அதில் சாய்ந்தவாறு இருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் அன்னார் தனது ஒட்டகத்தில் பயணித்திருந்தார்கள் என்று வருகின்றது. அன்னார் அல்லாஹ்வின் புகழை எடுத்துரைத்தார்கள். மேலும் மக்களே, அல்லாஹு தஆலா வானங்கள் மற்றும் பூமியை படைத்த நாளிலிருந்து, மேலும் சூரியன் மற்றும் சந்திரனை படைத்த நாளிலிருந்து, மற்றும் சஃபா மற்றும் மர்வா மலைகளை நிலைநாட்டிய நாளிலிருந்தே மக்காவை புனிதமாக ஆக்கிவிட்டான். அன்னார் கூறினார்கள், இதனை மக்கள் புனிதமாக ஆக்கவில்லை, மாறாக அல்லாஹு தாலாவே ஆக்கினான். இது மறுமை வரை புனிதமானதாகும். எனவே அல்லாஹு தாலாவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொள்கின்ற மனிதருக்கு அவர் இதில் இரத்தம் சிந்துவதும் அதன் மரத்தை வெட்டுவதும் ஆகுமானது அல்ல. இது எனக்கு முன்னரும் எவருக்கும் ஆகுமானதாக ஆகவில்லை, எனக்கு பிறகும் எவருக்கும் ஆகுமானதாக ஆகாது. எனக்காக இச்சமயம் மட்டுமே ஹலாலாக ஆனது. பிறகு அதனுடைய புனிதம் நேற்று இருந்ததை போன்றே மீண்டும் திரும்பி வந்துவிட்டது. உங்களில் தற்போது இருப்பவர் இங்கு இல்லாதவருக்கு உங்களிடம் கூறியதை எடுத்து கூறுங்கள். உங்களிடம் எவரும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சண்டையிட்டார்களே என்று கூறினால், அல்லாஹு தாலா இதனை தனது தூதுவருக்காக ஹலாலாக ஆக்கியிருந்தான், மேலும் அவன் உங்களுக்காக ஹலாலாக ஆக்கவில்லை என்று கூறுங்கள். மக்களுள் அல்லாஹு தாலாவின் மீது மற்ற அனைவரையும் விட அதிக தைரியம் கொண்டவர் யாரெனில், எவர் இந்த ஹரமில் கொலை செய்கிறாரோ, அல்லது தன்னுடைய கொலையாளியை தவிர வேறெவரையும் கொலை செய்கிறாரோ, அல்லது மடமை காலத்தின் கொலைக்கு பழி தீர்த்து கொள்கிறாரோ அவரே ஆவார். பனு ஹுஸாஆவே, உங்களது கைகளை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை கொன்றுள்ளீர்கள், நான் அதற்கான ஈட்டுத் தொகையை வழங்குவேன். அன்னார் அவருக்கான ஈட்டுத் தொகையை நானே வழங்குவேன் என்று கூறினார்கள். என்னுடைய உத்திரவாதத்திற்கு பிறகு எவரேனும் கொலை செய்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அவர் நாடினால் ஈட்டுத்தொகை வழங்கலாம், மேலும் அவர் நாடினால் அவரை கொலை செய்துவிடலாம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஹுஸாஆ கொலை செய்த அந்த மனிதருக்கு ஈட்டுத்தொகையாக 100 ஒட்டகங்களை வழங்கினார்கள். அவர்கள் சார்பாக அன்னார் ஈட்டுத்தொகை வழங்கினார்கள். அந்நாட்களில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் ஃபுசாலா பின் உமைரின் புனிதமற்ற திட்டமும் அரங்கேறியது. அதன் விவரத்தில் எழுதப்பட்டுள்ளது. மக்கா வெற்றியின் போது மக்களில் பலர் உள்ளுக்குள்ளே வெறுப்புணர்வை கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயலாதவர்களாக இருந்தார்கள். இதன் காரணத்தினால்தான் மக்காவின் சில தைரியமிக்க இக்ரிமா போன்ற இளைஞர்கள் முறையே ஒரு குழுவை உருவாக்கி ஓரிடத்தில் நின்று தடுக்கவும் செய்தார்கள். அவர்களை போன்ற சிந்தனை உடையவர்களில் ஃபுசாலா பின் உமைரும் ஒருவனாவான். அவன் கூறுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா ஆலயத்தை வலம் வரும்போது நானும் அந்த கூட்டத்தில் இணைந்து விட்டேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கியதும் மறைவாக தனது கத்தியால் தாக்குதல் தொடுத்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஊது பில்லா கொன்றுவிடலாம் என்று எண்ணினேன். அவன் இந்த எண்ணத்துடன் அன்னாருக்கு பின்னே வந்து கொண்டிருந்தான். அவன் அன்னாரை நெருங்கியதும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்து, நீ ஃபுசாலா தானே என்று கேட்டார்கள். அவனும் ஆம் என்று கூறினான். உள்ளத்தில் என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன் என்று பதிலளித்தான். பொய் கூறினான். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். மேலும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் எதனை கூறினீர்களோ அதை செய்யவில்லை என்று கூறினார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு அருகில் வந்தார்கள். மேலும் அவனது நெஞ்சில் கை வைத்தார்கள். ஃபுசாலா கூறுகிறார், இறைவன் மீது ஆணையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது நெஞ்சிலிருந்து கையை எடுக்கவும் இல்லை. உலகில் அனைவரையும் விட அதிக நேசத்திற்குரியவராக எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆனார்கள். அவர் தனது வீட்டார்களிடம் திரும்பிச் சென்றார், வேறு எண்ணத்தில் சென்றார். ஆனால் அதற்கு பிறகு அவரது நிலை முற்றிலும் மாறிவிட்டது. இந்நாட்களில்தான் ஹசரத் அபுபக்கர் அவர்களது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குறிப்பும் கிடைக்கின்றது. ஹசரத் அபுபக்கர் அவர்களுடைய தந்தையார் மக்கா வெற்றி வரை ஈமான் கொள்ளவில்லை. அச்சமயம் அவர்களது பார்வையும் போயிருந்தது. மக்கா வெற்றியின் போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமில் நுழைந்த நேரத்தில் ஹசரத் அபுபக்கர் தனது தந்தையாரை அழைத்து வந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை பார்த்ததும்
அன்னார், அபூபக்கரே, நீர் இந்த வயது முதிர்ந்தவரை வீட்டிலேயே இருக்க விட்டிருக்கலாமே. இவ்வளவு வயது முதிர்ந்த மனிதரை என்னிடம் அழைத்து வந்துள்ளீர்கள், நானே அவர்களிடம் வந்திருப்பேனே என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இவர் உங்களுடைய சமூகத்தில் வருவதே முற்றிலும் உகந்ததாகும், தாங்கள் அவரிடம் வருவது உகந்ததல்ல என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அமர்த்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது நெஞ்சில் வருடினார்கள். மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அமைதி பெறுவீர்கள் என்று கூறினார்கள். எனவே அவர்கள், அதாவது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய தந்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்ரத் உம்மு ஹானியின் வீட்டில் அன்னார் உணவு உண்பது தொடர்பான ஒரு குறிப்பும் கிடைக்கின்றது. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிப்பு, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் தினத்தில் ஹஸ்ரத் உம்மு ஹானியிடம், உங்களிடம் நாங்கள் உண்பதற்கு உணவு இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், காய்ந்த ரொட்டி துண்டுகளை தவிர வேறொன்றும் இல்லை, மேலும் அதனை உங்களுக்கு கொடுக்க எனக்கு தயக்கமாயிருக்கின்றது என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவற்றை எடுத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அன்னார் அவற்றை தண்ணீரில் நனைத்தார்கள். அவர் அதனுடன் உப்பை கொண்டு வந்தார். அன்னார், குழம்பு ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னிடம் வினிகரை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அந்த வினிகரை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உணவில் ஊற்றினார்கள். மேலும் அதிலிருந்து உண்டார்கள். மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிறகு, வினிகர் மிகவும் நல்ல குழம்பாகும். உம்முஹானியே, எவர் வீட்டில் வினிகர் இருக்கின்றதோ அவர் ஏழை இல்லை என்று கூறினார்கள். இது நன்றியுடைமையின் உச்சகட்டமாகும். அத்தோடு உம்மு ஹானியையும் ஊக்குவித்தார்கள். இது மக்காவை வெற்றி கொண்டவரின் நிலையாகும். இத்தனைக்கும் அனைத்து வீடுகளிலிருந்தும் எல்லாம் கிடைத்திருக்க முடியும். ஆனால் அன்னார் அந்த சிறிய காய்ந்த ரொட்டி துண்டுகளை வைத்து பொழுதை கழித்தார்கள். அன்னார் மக்கா சென்றடைந்ததும் அங்கு அனைத்து விஷயங்களும், குறிப்பாக காபா ஆலயத்தை நேச உணர்வுடன் பார்த்ததை கண்டு அன்சாரின் உள்ளத்தில் அன்னார் இங்கேயே தங்கிவிடுவார்களோ என்ற யூகம் தோன்றியது. இஷ்க் அஸ்த் ஹசார் பத்குமானி என்ற பழமொழி பிரசித்தி பெற்றதாகும். அதாவது, ஒரு நேசம் உருவாகின்றது, மேலும் அதனுடன் தப்பெண்ணங்களும் யூகங்களும் உருவாகின்றன. நேசம் கொள்பவர் எல்லா நேரமும் தன்னுடைய நேசத்திற்குரியவர் பற்றிய கவலையில் இருப்பார். அன்பு, நேசம், அழகு மற்றும் நன்றியுணர்வின் பல காட்சிகள் மக்கா வெற்றியின் சந்தர்ப்பத்தில் காண கிடைத்தன. அவற்றுள் ஒரு மிகவும் புனிதமான மற்றும் ரசனைமிக்க காட்சி மதீனத்து அன்சார்களிடமிருந்து காண கிடைத்தது. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். மக்காவுக்குள் நுழைந்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரே அஸ்வதை நோக்கி சென்றார்கள். மேலும் அதனை முத்தமிட்டார்கள். அதாவது ஹஜ்ரே அஸ்வதை முத்தமிட்டார்கள். பிறகு அல்லாஹ்வின் இல்லத்தை வலம் வந்தார்கள். பிறகு சஃபா மற்றும் மர்வா மீது ஏறினார்கள். அங்கிருந்து அன்னார் அல்லாஹ்வின் இல்லத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் அன்னார் இரு கைகளையும் உயர்த்தி கண்ணியமும் கம்பீரமும் மிக்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். அல்லாஹ் எந்த அளவு நாடினாலும் அந்த அளவு நினைவு கூர்ந்தார்கள். மேலும் அவனிடம் துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அன்சார் அன்னாருக்கு கீழ் இருந்தார்கள். அன்னார் துவா செய்தார்கள். மேலும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். மேலும் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அன்னார் துவா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செயல்பாடுகள், அன்னாரது நடவடிக்கைகள் மற்றும் மக்காவாசிகளுடன் நன்னடத்தை ஆகிய நம்ப முடியாத காட்சிகளை கண்டு அன்சார் தங்களது சிந்தனைகளில் மூழ்கிவிட்டார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய நாட்டின் மீதான பற்று மற்றும் தன்னுடைய சமுதாயத்துடனான நேசம் அதிகமாகிவிட்டது. மேலும் அநேகமாக இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயே தன்னுடைய இடத்திலேயே தனது அன்பிற்குரிய உறவினர்களிடத்தில் தங்கிவிடுவார்கள் என்று பேசத் தொடங்கினர். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரிவை எண்ணி அவர்கள் கவலையில் ஆழ்ந்துவிட்டனர். ஹஸ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள், அன்சாரின் நிலை இவ்வாறு இருந்தது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறங்கியது. மேலும் வஹி இறங்கும்போது
எங்களுக்கு தெரியாமல் இருக்காது. எனவே அது வருகையில் எங்களில் எவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பார்வையை உயர்த்தியதில்லை. எதுவரை என்றால் வஹி முடிவடைந்தது. மேலும் வஹி முடிந்துவிட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்சார் கூட்டமே. அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அன்னார், நீங்கள் இம்மனிதன் மீது தேசப்பற்று ஆட்கொண்டு விட்டது என்று கருதுகிறீர்களா என்று கூறினார்கள். அவர்கள், அவ்வாறே ஆகும் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், ஒருவேளை அவ்வாறு இருந்தால் எனது பெயர் என்னவாக இருக்கும்? நான் முஹம்மதாவேன், அல்லாஹ்வின் அடியான், மேலும் அவனது ரசூலாவேன். நான் அல்லாஹுக்காக உம்மை நோக்கி இடம்பெயர்ந்து வந்தேன். தற்போது எனது வாழ்வும் மரணமும் உங்களுடனே ஆகும் என்று கூறினார்கள். இதனை கேட்டு அவர்கள் கட்டுக்கடங்காமல் அழுதவாறு அன்னாரை நோக்கி முன்னேறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் எதனை கூறினோமோ அது அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் மீதான அதீத நேசம் மற்றும் அன்னாரை பிரியும் அச்சத்தின் காரணத்தினாலேயே ஆகும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் உங்களுடைய இந்த விஷயத்தை ஆமோதிக்கின்றார்கள், மேலும் உங்களுடைய காரணத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிஹிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை வலம் வருதல் தொடர்பான வணக்கங்களில் மூழ்கியிருந்தபோது, மேலும் தனது சமுதாயத்துடன் மன்னிப்பு மற்றும் கருணையோடு நடந்து கொண்டிருந்தபோது அன்சாருடைய உள்ளங்கள் உள்ளுக்குள்ளேயே தளர்ந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவர்களுடன் சைகையிலேயே, அநேகமாக இன்று நாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களை விட்டும் பிரிவிடை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர்களது நகரை இறைவன் அவர்களுடைய கைகளால் வெற்றி பெறச் செய்துவிட்டான். மேலும் அவர்களது கோத்திரத்தினர் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விட்டனர். தற்சமயம் அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியின் மூலமாக அன்சாரின் இந்த சந்தேகங்களை பற்றி தகவல் அளித்து விட்டான். அன்னார் தலை நிமிர்ந்தார்கள். அன்சாரை நோக்கி கூறினார்கள், அன்சாரே, நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது தேசத்தின் மீதான பற்று வாட்டிக் கொண்டிருக்கும், மேலும் தனது சமுதாயத்தின் நேசம் அவரது உள்ளத்தை வருடி கொண்டிருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அதற்கு அன்சார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இது சரியாகும். எங்களுடைய உள்ளத்தில் இவ்வாறு சிந்தனைகள் வந்து கொண்டிருந்தன என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், எனது பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது நான் அல்லாஹ்வின் அடியான் என்றும் அவனது ரசூல் என்றும் அழைக்கப்படுகிறேன். பிறகு எவ்வாறு இஸ்லாம் மார்க்கத்தின் பலவீனத்தின் போது தங்களது உயிர்களை தியாகம் செய்த உங்களை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்றுவிட முடியும்? பிறகு அன்னார், அன்சாரே, அவ்வாறு ஒருபோதும் நிகழாது. நான் அல்லாஹ்வின் அடியான் மற்றும் அவனது ரசூலாவேன். நான் இறைவனுக்காக எனது நகரை விட்டுவிட்டிருந்தேன். மேலும் இதற்கு பிறகு நான் என்னுடைய நகருக்கு திரும்ப வர முடியாது. என்னுடைய வாழ்வு உங்களுடைய வாழ்வுடன் உள்ளது, மேலும் என்னுடைய மரணம் உங்களுடைய மரணத்துடன் தொடர்புடையது என்று கூறினார்கள். மதீனத்து மக்கள் அன்னாரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹுடைய நேசம் மற்றும் அன்னாருடைய நன்றியுணர்வை கண்டு அழுதவாறு முன்னேறினர். மேலும் அல்லாஹ்வின் தூதரவர்களே, இறைவன் மீதானையாக நாங்கள் இறைவன் மற்றும் அவனது ரசூல் மீது தப்பெண்ணம் கொண்டு விட்டோம். விஷயம் யாதெனில், எங்களது உள்ளம் இறைவனுடைய ரசூல் எங்களையும் எங்கள் நகரத்தையும் விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்கின்றார்கள் என்ற விஷயத்தை எங்களுடைய உள்ளத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அல்லாஹுவும் அவனது தூதரும் உங்களை தூயவர்களாக கருதுகிறார்கள், மேலும் உங்களுடைய விசுவாசத்தை ஆமோதிக்கின்றார்கள் என்று கூறினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் மதீனத்து மக்களிடையே நடந்த இந்த அன்பு மற்றும் நேசத்தின் உரையாடலை கேட்டு மக்கத்து மக்களின் கண்களில் கண்ணீர் வடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக கண்ணீர் வடித்திருக்கும். ஏனென்றால் இவ்வுலகில் படைக்கப்பட்ட மற்ற எல்லா விலை உயர்ந்த பொருள்களை விடவும் விலை மதிப்புமிக்க வைரத்தை இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஆனால் இம்மக்கள் அதனை தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றி எரிந்து விட்டார்கள். மேலும் தற்போது அவர் இறைவனுடைய அருள் மற்றும் அவனது உதவியுடன் மீண்டும் மக்காவுக்கு வந்தார். அவர் தனது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக தனது விருப்பத்துடன் மேலும் சுயமே மகிழ்ந்தவாறு மக்காவை விட்டுவிட்டு மதினா திரும்பி செல்கின்றார். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிப்பு, அன்னார் நடந்து கொண்டிருந்தார்கள். மேலும் சஹாபா பெருமக்கள் அன்னாரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர் மனதிற்குள், நான் இவர்களுடன் மீண்டும் ஒருமுறை சண்டையிட முடிந்திருந்தால்
மீண்டும் அவர்களுக்கு எதிராக படையை ஒன்று திரட்டி இருக்கலாம் என்று கூறினார். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்த அறிவிப்பு: அபு சுஃபியான் அன்னாருடன் நடந்து கொண்டிருந்தார்கள். மேலும் சஹாபா பெருமக்கள் அன்னாரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர் மனதிற்குள், நான் இவர்களுடன் மீண்டும் ஒருமுறை சண்டையிட முடிந்திருந்தால் மீண்டும் அவர்களுக்கு எதிராக படையை ஒன்று திரட்டியிருக்கலாம் என்று கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அவரது நெஞ்சில் கையால் அடித்து, அப்போது அல்லாஹு தாலா மீண்டும் உம்மை இழிவுபடுத்துவான், நீர் சண்டையிட்டால் மீண்டும் இழிவுபடுத்திவிடலாம் என்று எண்ணுகிறீர் என்று கூறினார்கள். அதற்காக, நான் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மேலும் நான் கூறியவற்றிற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன். தற்போது எனக்கு தாங்கள் அல்லாஹ்வின் உண்மையான தூதர் என்பதில் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது என்று கூறுகின்றார். நானோ உள்ளத்தில் இந்த விஷயத்தை சிந்தித்து கொண்டிருந்தேன். நான் எவருக்கும் இதனை கூறவில்லை. மேலும் அன்னார் அந்த விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்தினார்கள். காபா ஆலயத்தின் கூரையிலிருந்து லுஹர் தொழுகைக்கு பாங்கு கூறப்பட்டது. லுஹர் தொழுகையின் நேரம் வந்தபோது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் பிலால் அவர்களுக்கு அவர்கள் காபா ஆலயத்தின் கூரையில் ஏறி பாங்கு கூறுமாறு கட்டளையிட்டார்கள். அறிவிப்பில் வருகின்றது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நாளில் அனைத்து தொழுகைகளையும் ஒரே ஒழுவில் நிறைவேற்றி வந்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய வழக்கம் யாதெனில், பொதுவாக அனைத்து தொழுகைக்காகவும் புதிதாக ஒது செய்து வந்தார்கள். ஆனால் இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒதுவில் அனைத்து தொழுகைகளையும் நிறைவேற்றுவதை சஹாபா கண்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்றும் செய்திராததை இன்று நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, நான் தெரிந்தே இவ்வாறு செய்தேன் என்று கூறினார்கள். அறிஞர்கள் இதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையின் போது இவ்வாறு செய்யும் சலுகையை வெளிப்படுத்துவதற்காக இந்த உதாரணத்தை வழங்கினார்கள் என்று விவரிக்கிறார்கள். அச்சமயத்தில் அன்னார் பொதுவான பையத்தும் பெற்றார்கள். அதன் விவரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: ஹசரத் அஸ்வத் பின் ஹல்ஃப் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் மக்கா வெற்றியின் போது அன்னாரை கண்டார்கள். மக்களிடம் பையத் வாங்கி கொண்டிருந்தார்கள். அன்னார் மக்காவின் கீழ்ப்பகுதியில் இருந்த ஒரு பாறைக்கு அருகில் அமர்ந்தார்கள். மக்களிடம் இஸ்லாத்தின் பையத்தை பெற்றார்கள். சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் அன்னாருடைய சமூகத்தில் வந்தார்கள். அன்னார் அவர்களிடம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும், அல்லாஹு தாலாவை அன்றி வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை, மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது அடியானும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுமாறு பையத் வாங்கினார்கள். இப்னு ஜரீர் தபரியில் கூறுகிறார்கள், மக்கள் மக்காவில் அன்னாரிடம் அவர்கள் இயன்ற அளவு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் வார்த்தைகளை கேட்பார்கள் மற்றும் கட்டுப்படுவார்கள் என்ற விஷயத்தில் பையத் செய்வதற்காக ஒன்று கூடினார்கள். ஆண்களிடம் பையத் பெற்று முடிந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம் பையத்தை வாங்கினார்கள். இந்த பெண்களுள் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்தும் இருந்தார்கள். முகத்தை மறைத்து இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் ஹஸ்ரத் ஹம்சாவுடன் நடந்து கொண்டதை பற்றி கேட்பார்கள் என்ற அச்சம் இருந்தது. அதன் காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுவிடக் கூடாது என்ற அச்சம் இருந்தது. அந்த பெண்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானதும், அன்னார், நீங்கள் அல்லாஹுடன் எவரையும் இணை வைக்க மாட்டீர்கள், மேலும் நீங்கள் திருட மாட்டீர்கள் என்ற விஷயத்தில் என்னிடம் பையத் செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹிந்து கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அபு சுஃபியானின் செல்வத்திலிருந்து சில நேரங்களில் சிறிது எடுத்துக்கொள்கிறேன். இது எனக்கு ஆகுமானதா ஆகுமற்றதா என்பது தெரியாது என்று கூறினார். அல்லாஹ் உம்மை மன்னிக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தை கண்டறிந்தவாறு, நீர் ஹிந்து பின்த் உத்பா தானே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆம், ஆனால் முன்னர் நிகழ்ந்ததை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். அதாவது இஸ்லாம் மற்றும் அன்னாருடைய அருளுக்குரிய இருப்புக்கு எதிராக நான் செய்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாகும். பிறகு அன்னார், நீங்கள் தீய செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹிந்து, சுதந்திரமான பெண்ணும் தீய செயல்களில் ஈடுபடுவாரா என்று கேட்டார்கள். நீங்கள் உங்களது சந்ததிகளை கொலை செய்யக்கூடாது என்று அன்னார் கூறினார்கள். அதற்கு ஹிந்து, நாங்கள் சிறுவயதில் அவர்களை வளர்த்தோம், ஆனால் பெரியவர்களானதும் நீங்கள் அவர்களை பத்ரின் போது கொன்றுவிட்டீர்கள், நீங்கள் அறிவீர்கள் அல்லது அவர்கள் அறிவார்கள் என்று கூறினார். இதனை கேட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஸ்ரத் உமர் சிரிக்கலாயினர். பிறகு அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
நீங்கள் உங்கள் முன் நிற்கக்கூடியவர் மீது இவ்வாறு பழி சுமத்தக்கூடாது என்று கூறினார்கள். அதற்கு ஹிந்து, பழி சுமத்துவது பெரும் தீய செயலாகும், மேலும் சில பாவங்கள் அதனை விடவும் தீயவை என்று கூறினார். பிறகு அன்னார், நீங்கள் நல்ல விஷயங்களில் எனக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹிந்து பின்த் உத்பாவுக்கு அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்பது புரிந்தது. தனது கணவர் அபு சுஃபியானிடம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்ய நாடுகிறேன் என்று அபு சுஃபியான் வியந்தவாறு, இன்று வரை நீர் மறுத்து வந்தீர், இந்த திடீர் மாறுதல் எவ்வாறு வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் மக்கா வெற்றியின் தினத்தில் முஸ்லிம்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இறை வணக்கம் புரிந்தவாறு கண்டேன். மேலும் இரவு முழுவதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்கள் காபா ஆலயத்தில் இவ்வாறு இறைவனுக்கு பணிந்தவாறு கண்டேன். அவர்களுள் சிலர் நின்றவாறிருந்தார்கள், சிலர் ருக்குவில், மேலும் சிலர் சஜிதாவின் நிலையில் இருந்தார்கள். இவ்வாறு இறை வணக்கம் புரிந்தவாறு இன்று வரை நான் எவரையும் கண்டதில்லை என்று கூறினார். அபு சுஃபியான், நமது சமுதாயத்தின் எவருடனாவது செல்லுங்கள் என்று கூறினார். எனவே அவர் ஹசரத் உமர் அவர்களிடம் சென்றார். அதாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்ல வேண்டுமென்றால் நமது சமுதாயத்தின் எவரிடமாவது செல்லுங்கள் என்று கூறினார். அவர் ஹசரத் உமர் அவர்களிடம் சென்றார். மேலும் அவர்களை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானார்கள். மேலும் இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வீட்டிற்கு சென்றார். மேலும் அவரது வீட்டில் இருந்த சிலையை உடைத்து துண்டு துண்டாக்கினார். மேலும், உன்னால் தான் நாங்கள் ஏமாற்றத்தில் இருந்தோம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, இந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகும். மேலும் அவன் தனக்காக விரும்பிய தனது இந்த மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்தான். உங்கள் கருணையின் ஒரு பகுதி எனக்கும் கிடைக்குமா அல்லாஹுவின் தூதரே? நான் அல்லாஹு தாலா மீது ஈமான் கொண்ட, மேலும் அவனை உண்மைப்படுத்துகின்ற பெண்ணாவேன் என்று கூறினார். அதற்கு அன்னார், உமது வரவு நல்வரவாகட்டும் என்று கூறினார்கள். ஹிந்து கூறினார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் பூமியில் உங்களது கூடாரத்தை விட அதிக இழிவானதாக வேறு எந்த ஒரு கூடாரம் இட்டிருப்பவர்களையும் விரும்பியதில்லை. ஆனால் தற்போது எனக்கு பூமியில் அனைத்து கூடாரமிட்டிருப்பவர்களின் கண்ணியத்தை விடவும் தங்களுடைய கண்ணியம் மிகவும் உயர்வானதாக உள்ளது என்று கூறினார். ஹஸ்ரத் ஹிந்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தனது அன்பு மற்றும் விசுவாசத்தை இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள். 2 குறைந்த வயதுடைய ஆடுகளை சமைத்து அன்னாருக்காக தனது அடிமையின் கையால் அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிமை பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தால், மேலும் என்னுடைய எஜமானி இதனை தங்களுக்காக அனுப்பினால் இறைச்சியை சமைத்து அனுப்பியுள்ளார். மேலும் அவர், இன்றைய நாட்களில் எங்களிடம் ஆட்டுக்குட்டிகள் குறைவாகவே உள்ளன, எனவே நான் 2 மட்டும் அனுப்புகிறேன் என்று கூறி அனுப்பினார் என்று கூறினாள். அதற்கு அன்னார், அல்லாஹு தாலா உங்களுடைய ஆடுகள் மற்றும் அவற்றின் சந்ததியின் மீது அருள் புரிவானாக என்று கூறினார்கள். பிறகு அந்த அடிமை பெண், இறைவன் மீதானையாக நான் ஆடுகள் மற்றும் அவற்றின் குட்டிகளை இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் முன்பு கண்டதே இல்லை என்று கூறினாள். ஹஸ்ரத் ஹிந்து, ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவின் காரணத்தினாலேயே ஆகும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிஹிமௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்தின் பையத்தின் சம்பவத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். இவர் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களுடைய உறுப்புகளை சிதைத்த அதே பெண்மணிதான். அன்னார் அவருக்கு இந்த அநீதியான செயல் மற்றும் மனித நேயத்திற்கு புறம்பான செயலின் காரணத்தினால் தண்டனை அளிக்க விரும்பினார்கள். அச்சமயம் பர்தாவுக்கான கட்டளை இறங்கியிருந்தது. பெண்கள் பையத் செய்ய வந்தபோது ஹிந்தும் அவர்களுடன் போர்வையால் மூடி வந்தார். மேலும் அவர் பையத் செய்தார். அவர், நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்ற வாக்கியத்தை அடைந்தபோது அவர் வேகமான இயல்புடையவராக இருந்ததனால், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாங்கள் இப்போதும் இணை வைப்போமா? தாங்கள் தனித்து இருந்தீர்கள், நாங்கள் முழு ஆற்றல் மற்றும் சக்தியுடன் உங்களை எதிர்த்து போரிட்டோம். ஒருவேளை எங்களது இறைவன் உண்மையாளனாக இருந்திருந்தால் நீங்கள் எவ்வாறு வென்றிருப்பீர்கள்? அவைகள் வீணானவை என்பது நிரூபணமாகிவிட்டது, நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஹிந்தாவா என்று கேட்டார்கள். அவரது குரலை அறிந்திருந்தார்கள். இறுதியில் அவர் உறவினராகத்தான் இருந்தார். அதற்கு ஹிந்தா, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் தற்போது முஸ்லிமாகிவிட்டேன், இப்போது நீங்கள் என்னை கொல்வதற்கு அனுமதி கிடையாது என்று கூறினார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கலாயினர். மேலும் ஆம், தற்போது உன்மீது எந்த அடக்குமுறையும் கிடையாது என்று கூறினார்கள். எவ்வாறாகிலும் அன்னார் அனைத்து கடவுள்களையும் ஒன்றிணைத்து ஓர் இறைவனாக ஆக்கிவிட்டார் என்று சிந்தித்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்தில் எவ்வளவு மாற்றம் உருவாகிவிட்டது என்றால், ஹிந்தா போன்ற பெண் இறைவன் ஒருவன் இல்லை என்று எவரும் கூற முடியுமா என்று கேட்டார். பையத்தின் அந்த நாட்களிலேயே ஒரு சம்பவம் காண கிடைக்கின்றது. ஒரு நபர் பையத் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானார். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் மற்றும் கம்பீரத்தை கண்டு அவர் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாந்தப்படுத்தியவாறு, அஞ்சாதீர் என்று கூறினார்கள். மேலும் பணிவு மற்றும் தன்னடக்கத்தை வெளிப்படுத்தியவாறு, நான் ஒன்றும் மன்னன் இல்லை, நான் மக்காவில் காய்ந்த மாமிசத்தை உண்டு வந்த பெண்ணின் மகனாவேன் என்று கூறினார்கள். கொலை செய்ய கட்டளையிடப்பட்ட அந்த குற்றவாளிகளை பற்றி எழுதப்பட்டுள்ளது. விவரமாக நான் எடுத்துரைக்கிறேன். இது பற்றி பதிவுகள் இருந்தாலும் சில மக்களும் வேறு சில சம்பவங்களும் இதனையே கூறுகின்றன. ஏனென்றால் எந்த காரணங்களின் அடிப்படையில் கொலை செய்ய கட்டளையிடப்பட்டது என்று கூறப்பட்டதோ அது முற்றிலும் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செயல் மற்றும் இயல்புக்கு முரணானவையாகும். எவ்வாறு இருப்பினும் முதலில் அவர்கள் யார் என்று கூறிவிடுகிறேன். வரலாற்றில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது, மேலும் அதற்கான மாற்று கருத்தையும் நான் பிறகு எடுத்துரைப்பேன். இப்னு இஸ்ஹாக் குறிப்பிடுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குற்றவாளிகளை குறித்து அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் கொன்றுவிட கட்டளையிட்டிருந்தார்களோ அவர்களில் 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் இருந்தார்கள். ஃபத்ஹுல் பாரியில் எழுதப்பட்டுள்ளது. சீரத் ஹல்பியாவில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இவர்கள் மொத்தம் 11 நபர்கள் ஆவர். வாக்குதி இவ்வாறு எழுதியுள்ளதால் இவர்கள் மொத்தம் 10 நபர்களாக, அவர்களில் 6 ஆண்களும் 4 பெண்களும் இருந்தார்கள். புகாரியின் விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரியில் 14 நபர்களின் பெயர்களும் எழுதப்பட்டுள்ளன. அவர்களுள் அப்துல் உஸ்ஸா பின் ஹத்தல், அப்துல்லா பின் சஆத் பின் அபி ஸரா, இக்ரிமா பின் அபி ஜஹல், முக்கைஸ் பின் ஹுபாபா, ஹுப்பார் பின் அஸ்வத் ஆகியோர் அடங்குவர். ஒரு ஹதீஸில் உள்ளது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்களை தவிர மற்ற அனைவருக்கும் மன்னிப்பை வழங்கினார்கள். அன்னார் அவர்கள் காபாவின் திரைகளில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களை கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் நாளன்று அந்த 4 நபர்களை தவிர மற்ற அனைவருக்கும் மன்னிப்பை வழங்கிவிட்டார்கள். இந்த 4 நபர்களை தவிர அவர்களுள் அப்துல் உஸ்ஸா பின் ஹத்தல், முக்கைஸ் பின் ஹுபாபா, அப்துல்லா பின் சஆத் பின் அபி ஸரா மற்றும் உம்மு சாரா ஆகியோர் அடங்குவர். ஒரு வரலாற்றாசிரியர் இவ்வாறு எழுதியுள்ளார், எவர்களை கொல்ல தீர்மானிக்கப்பட்டதோ, அதாவது ஆகுமானதாக ஆக்கப்பட்டிருந்ததோ, அவர்களில் பெரும்பாலாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். மேலும் சில மக்களே கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொது மன்னிப்பின் முன்பே கொல்லப்பட்டு விட்டார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தனது கருத்தை இவ்வாறு எழுதியுள்ளார்கள். 11 ஆண்கள் மற்றும் பெண்களை பற்றி மட்டுமே அவர்கள் பெரும் அநீதியுடன் கொலை மற்றும் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தது நிரூபணமாகி இருந்தது. அவர்கள் போர் குற்றவாளிகளாக இருந்தார்கள். மேலும் அவர்களை பற்றி அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் நிராகரிப்பு மற்றும் சண்டையின் குற்றவாளிகள் மட்டுமாக இருக்கவில்லை, மாறாக போர் குற்றவாளிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலாரை முஸ்லிம்களின் பரிந்துரையால் அன்னார் விடுவித்து விட்டார்கள். ஆகவே அவர்களில் பெரும்பாலார் விட்டுவிடப்பட்டனர். ஹசரத் மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகள் மற்றும் பிற மக்களை முழுவதுமான வெற்றி பெற்று அவர்களை தனது வாளின் கீழ் கண்டு பிறகு அவர்களை மன்னித்தார்கள். மேலும் எவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக ஹசரத் உஹதை தரப்பிலிருந்து தீர்க்கமான கட்டளை இருந்ததோ அந்த சில மக்களுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டது. அவர்களை பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக கூறியிருந்ததால், மேலும் இந்த சபிக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைத்து எதிரிகளின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. எந்த நபர்கள் கொல்லப்பட்டார்களோ அவற்றின் காரணங்களும் வரலாற்றில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாகிலும் அவற்றை கூறிவிடுகிறேன், ஆனால் திருப்திகரமான காரணங்கள் இல்லை. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அப்துல் உஸ்ஸா பின் ஹத்தலின் பெயர் முதலில் உள்ளது. அவன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது பெயரை அப்துல்லாஹ் என்று வைத்தார்கள். மேலும் அவன் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தான். அன்னார் அவனை ஜக்காத் வாங்குவதற்காக அனுப்பி வைத்தார்கள். பனு ஹுசாஆவின் ஒரு நபர் அவனுக்கு உணவு சமைப்பதற்காக அவனுடன் இருந்தார். மேலும் அவனுக்கு தொண்டு செய்து வந்தார். மக்கள் ஒன்று சேர்ந்து ஜக்காத் வழங்கி வந்த ஓரிடத்தில் அவர்கள் இருவரும் தங்கினார்கள். இப்னு ஹத்தல் ஹுசாஆவின் அந்த நபரிடம் உணவு தயார் செய்யுமாறு கூறினான். மேலும் அவன் மதிய வேளையில் உறங்கிவிட்டான். அவன் விழித்தெழுந்தபோது ஹுசாஇ மனிதர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் உணவு ஏதும் சமைத்திருக்கவில்லை. இப்னு ஹத்தல் வாளால் அவரை கொன்றுவிட்டான். மேலும் இஸ்லாத்தை விட்டும் முர்த்ததாகி மக்கா ஓடிவிட்டான். இவன் கவிதைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக கூறி வந்தான். ஹஸ்ரத் அனஸ் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் நாளன்று மக்காவில் நுழைந்தார்கள். அன்னாரது தலையில் கவசம் இருந்தது. அன்னார் அதனை கழற்றினார்கள். ஒரு மனிதர் அன்னாரிடத்தில் வந்தார். அவர் இப்னு ஹத்தல் காபா ஆலயத்தின் திரைகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். அவனை கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். இரண்டாவது முக்கைஸ் பின் ஹுபாபா ஆவான். அவன் ஒரு அன்சாரி தோழரை ஷஹீதாக்குவதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அன்சாரி தோழர் ஒரு போரில் முக்கைஸின் சகோதரனை தவறுதலாக எதிரி என்று கருதி கொன்றுவிட்டிருந்தார். முக்கைஸ் சகோதரனுக்கான இழப்பீட்டுத் தொகையையும் பெற்றிருந்தான். மேலும் அன்சாரி தோழரை ஷஹீதுமாக்கிவிட்டான். பிறகு இஸ்லாத்தை விட்டுவிட்டு மக்கா திரும்பிச் சென்றான். ஹஸ்ரத் நுமைலா பின் அப்துல்லா மக்கா வெற்றியின் தினத்தன்று அவனை கொன்றார்கள். ஹுவைரிஸ் பின் நகீஸ் ஒருவனாவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொல்வதற்காக வழங்கிய கட்டளை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் இழைத்து வந்தான் என்று. ஹஸ்ரத் அலி அவனை கொன்றார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், ஹுவைரிஸ் பின் நகீஸை கொல்ல அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் இழைத்து வந்தான் என்ற காரணமே கிடைக்கின்றது. ஆனால் அவன் கொல்லப்பட்டதற்கு அது தவிர வேறு ஒரு காரணமும் உள்ளது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக பழி வாங்கியதில்லை. பிறகு ஹுவைரிஸ் பின் தொலாத்தல் ஹுசாயி ஆவான். இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பாடி வந்தான். அவனையும் ஹசரத் அலி அவர்கள் கொன்றார்கள். பிறகு இப்னு ஹத்தலின் அடிமை பெண் கரீனா ஆவாள். அவளை அர்னப் என்றும் அழைப்பர். இவள் அன்னாரை பற்றி இகழ்ந்து கவிதை பாடி வந்தாள். அவள் கொல்லப்பட்டாள். இவ்வாறாக கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14-15 வரை கிடைக்கின்றது. ஆனால் ஆராய்ச்சியில் தெரிய வருவது என்னவென்றால் இந்த எண்ணிக்கை சரியானது கிடையாது. ஏனென்றால் எந்த குற்றங்களின் காரணத்தினால் இவர்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பு கிடைக்கின்றனவோ அந்த குற்றங்களே வரலாற்று ஆசிரியர்களுக்கு தவறு ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றன. பெரும்பாலானோரின் குற்றமாக அவர்கள் முர்த்ததாக ஆகிவிட்டனர், அல்லது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் இழைத்து வந்தார்கள், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பாடினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் சுயமே பிற்காலத்தைய சிந்தனை என்று கூறுகின்றன. ஏனென்றால் திருக்குரான் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறைக்கு மாற்றமாக முர்த்ததுக்கான தண்டனை கொலையாகும் அல்லது நபித்துவ இகழ்ச்சிக்கு தண்டனை கொலையாகும் என்பவை பிற்காலத்திய சிந்தனைகளாகும். முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இவை நடந்திருக்கவே இல்லை. திருக்குரானிலிருந்து மார்க்கத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கான தண்டனை கொலை இல்லை என்பது நிரூபணமாகின்றது. திருக்குரான் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய முன்மாதிரிகளிலிருந்து நிரூபணமாவது யாதெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் இழைப்பது மற்றும் அன்னாரை இகழ்ந்து பாடுவதற்கான தண்டனை கொலை இல்லை என்பதிலிருந்து தெளிவாக தெரிவது யாதெனில் மக்கா வெற்றியின் சந்தர்ப்பத்தில் யார் யாரெல்லாம் கொலை செய்யப்பட கட்டளையிடப்பட்டிருந்தார்களோ நிச்சயமாக அவர்களுடைய குற்றம் வேறொன்றாக இருந்திருக்க வேண்டும். போர்க்குற்றவாளிகள் ஹசரத் முஸ்லிஹ் எழுதியவாறு அவர்கள் போர்க்குற்றவாளிகளாக இருந்தார்கள் அல்லது கொலை செய்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் இகழ்ந்தார்கள் அல்லது இழிவுபடுத்தினார்கள் என்பது தவறாகும். மக்கா வெற்றியின் போது கொலை செய்யப்பட்டது தொடர்பான இந்த அறிவிப்புகள் பற்றி எடுத்துரைத்தவாறு துணைக்கண்டத்தின் ஒரு பிரசித்தி பெற்ற வரலாற்று ஆசிரியர் அல்லாமா ஷிபிலி நுமானி எழுதுகிறார், அர்பாப் சேரின் குறிப்பாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு பாதுகாப்பை வழங்கினார்கள். அதற்கு எதிராக 10 நபர்களை குறித்து அவர்கள் எங்கு கிடைத்தாலும் கொன்றுவிடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அவர்களில் சிலர், உதாரணமாக அப்துல்லா பின் ஹத்தல்,
முக்கைஸ் பின் ஹுபாபா கொலை குற்றவாளிகள் ஆவார்கள். மேலும் அவர்கள் பழி தீர்ப்பதற்காக கொல்லப்பட்டார்கள். இந்த இரு கொலையாளிகளும் இதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் மற்றும் சிலர் அவர்கள் மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்பப்படுத்தினார்கள் அல்லது அன்னாரை இகழ்ந்து கவிதை பாடினார்கள், அன்னாருக்கு தொல்லை தந்தார்கள் அல்லது அன்னாரை இகழ்ந்து பாடினார்கள். அவர்களில் ஒரு பெண் இந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டுள்ளார். அவள் இகழ்ந்து கவிதை பாடினாள் என கூறப்படுகின்றது. ஆனால் அவர்கள் எழுதியுள்ளார்கள், அறிவிப்புகளின் முறைகளுக்கு ஏற்ப இந்த அறிவிப்பு சரியானதல்ல. இந்த குற்றத்தின் குற்றவாளி முழு மக்காவுமாக இருந்தது. ஒருவேளை இழிவுபடுத்தினார்கள் மற்றும் இகழ்ந்து கவிதை பாடினார்கள் என்பதாக இருக்குமே என்றால் மக்கா முழுவதுமே இதனை செய்து வந்தார்கள். பிறகு எல்லோரையும் கொன்றிருக்க வேண்டும். குறைஷியர்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையிலும் கடுமையான வேதனையை வழங்காத 2-4 நபர்களாவது இருந்தார்களா? அவ்வாறிருந்தும் அவர்களுக்காக இந்த வரிகள் கூறப்பட்டுள்ளன. அன்துமுத்தல்லகாஉ, நீங்கள் விடுதலை அடைந்தீர்கள். எவர்களை கொல்லப்படத்தக்கவர்கள் என்று கூறப்பட்டதோ அவர்கள் இவர்களை காட்டிலும் குறைந்த குற்றம் இழைத்தவர்கள் ஆவார்கள். ஹசரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த அறிவிப்பு சஹாயே சித்தாவில் இடம்பெற்றுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரையும் தனக்காக பழி வாங்கியதில்லை. ஹைபரில் ஒரு யூத பெண் விஷம் கொடுத்தால் அவளை குறித்து மக்கள் அவளுக்கு கொலைக்கான கட்டளை இருக்கும் என கூறவும் செய்தார்கள். இல்லை என்று வழிகாட்டப்பட்டது. ஹைபரின் நிராகரிப்பின் இடத்தில் ஒரு யூத பெண் விஷம் கொடுத்து அகிலத்தின் அருட்கொடையாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுவிக்கப்பட முடியும் என்றால் ஹரமில் அதைவிட குறைந்த குற்றமிழைத்தவர்கள் நபித்துவத்தின் மன்னிப்பிலிருந்து எவ்வாறு விலக்கி வைக்கப்பட்டிருக்க முடியும்? ஆக நிகழ்ந்தவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அறிவிப்பிலிருந்தும் இந்த சம்பவம் முற்றிலும் நம்பகமற்றதாக ஆகிவிடுகிறது. அறிவால் ஆராயுங்கள், அவ்வாறு இல்லை என்றாலும் அறிவிப்பும் தவறாகும். ஏனென்றால் சஹி புகாரியில் இப்னு ஹத்தலின் கொலை பற்றி மட்டுமே குறிப்புள்ளது. மேலும் இவன் ஒரு முஸ்லிமாக இருந்ததால் அவன் பழி தீர்க்க கொல்லப்பட்டான். முக்கைஸின் கொலையும் ஷரியத்தின் அடிப்படையில் பழி தீர்ப்பதாக இருந்தது. இது தவிர ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தினார்கள் என்பதன் அடிப்படையில் கொலைக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ள அறிவிப்புகள் இப்னு இஸ்ஹாக் வரை மட்டுமே வந்து முடிகின்றது. அதாவது ஹதீஸின் அடிப்படையை பொறுத்தவரை இந்த அறிவிப்பு தொடர்பற்றதாக உள்ளது. அது நம்பத்தகுந்தது அல்ல. அனைத்தையும் விட நம்பகமான அறிவிப்பு இது தொடர்பாக எடுத்து வைக்கலாம். அது அபு தாவூதின் அறிவிப்பாகும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் தினத்தன்று 4 நபர்களுக்கு எங்கும் பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். அபு தாவூத் இந்த ஹதீஸை குறிப்பிட்டவாறு எழுதுகிறார், இந்த அறிவிப்புக்கான சான்று எவ்வாறு இருக்க வேண்டுமோ எனக்கு அவ்வாறு கிடைக்கவில்லை. அபுதாவூதின் இந்த அறிவிப்புகள் பற்றி இதர நூல்களிலும் அவை பலவீனமானவை என்று எழுதப்பட்டுள்ளன. இஸ்லாத்தின் எதிரிகளின் தலைவராக விளங்கிய குறைஷியர்களின் சில தலைவர்கள் இஸ்லாத்தின் ஆதிக்கத்தை அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகையின் செய்தியை கேட்டு மக்காவை விட்டு ஓடிவிட்டார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் அவர்கள் கொலைக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டதால் ஓடிவிட்டார்கள் என்பது இப்னு இஸ்ஹாக்கின் கற்பனை மட்டுமே ஆகும். எவ்வாறாகிலும் மக்கா வெற்றியின் சமயத்தில் ஒரு சில நபர்களையே கொலை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் யார் என்றால், எவர்களை பற்றி நீதியாளரும் நியாயவானுமாகிய ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்களோ அவர்கள். எவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து தண்டனை வழங்கப்பட்டதோ அந்த சில மக்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் 3-4 நபர்கள் மட்டுமே ஆவார்கள். மேலும் இந்த சபிக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைத்து எதிரிகளின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. ஆக இதுவே அந்த உண்மையாகும். எனவே இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள், இகழ்ந்து கவிதை பாடினார்கள், தூதுத்துவத்தை இழிவுபடுத்தினார்கள் என்று கூறும் அனைத்தும் தவறான விஷயங்களாகும். மற்றவை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்துரைப்பேன். உலகின் சூழ்நிலை உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். துவாக்கள் செய்யுங்கள். இதற்காக முன்னரும் நான் பலமுறை கூறி வருகிறேன். இக்கட்டான சூழ்நிலைக்காக நான் எவற்றையெல்லாம் நினைவூட்டி கொண்டிருந்தேனோ முன்னரும் கூறியுள்ளேன்.
பலமுறை இக்கட்டான சூழ்நிலைகளுக்காக மக்களிடம் சில மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை வைக்க முடிந்த அளவுக்கு வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளேன். இப்போது சில அரசாங்கங்களும் தங்களது மக்களுக்கு 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்களை வைத்திருங்கள் என்று கூறிவிட்டது. எவ்வாறாகிலும் அல்லாஹு தாலா உலகின் மீது கருணை புரியட்டும், மேலும் போரின் அபாயங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நிலையிலிருந்தும் காப்பாற்றுவானாக. நான் சில இறந்தவர்களின் நற்குறிப்பை எடுத்து கூறுவேன். அவர்களுடைய ஜனாசா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். ஒன்று, அவர்களில் முதலாமவர் அமத்துன் நசீம் நிகத் சாஹிபா ஆவார். ராஜா அப்துல் மாலிக் சாஹிபின் மனைவி ஆவார். கடந்த நாட்களில் தனது 70வது வயதில் அவர் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் வசியத் செய்திருந்தார். ஹஸ்ரத் மிர்சா ஷரீஃப் அஹமது சாஹிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது பேத்தியாவார்கள். ஹஸ்ரத் நவாப் அமத்துல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா ரதியல்லாஹு அன்ஹா அவின் பேத்தியுமாவார்கள். கர்னல் தாவூத் அஹமது சாஹிபின் மகள் ஆவார்கள். அமெரிக்காவிலும் அவர்கள் நீண்ட காலத்தை கழித்துள்ளார்கள். அங்கும் 10 வருடங்கள் வரை செக்ரட்டரி மாலாகவும் விருந்து உபசரிப்பு செயலராகவும் தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களது மகள் ஆமினா கூறுகிறார், முறையாக சதக்கா செலுத்தி வந்தார்கள், இரகசியமாக வழங்கி வந்தார்கள். சிறிது சிறிது காலங்களுக்கு பிறகு குறிப்பாக இவர்கள் முறையாக சதக்காவை ஏழைகளுக்கு விநியோகித்து வந்தார்கள். நிதி ஃபண்டுகளிலும் உதவி செய்து வந்தார்கள். ஏழைகளுக்கு வீடு கட்டியும் கொடுத்துள்ளார்கள். கூறுகிறார்கள், ஓரிரவு அவர்கள் கனவில் தனது வளையல்களை கலற்றி தன்னுடைய சிற்றனைக்கு கொடுப்பதாக கண்டார்கள். உடனே அவர்கள் தங்க வளையல்களை அவர்களுக்கு கலற்றி கொடுத்து விட்டார்கள். விருந்தினர்களை மிகவும் கவனிப்பவர்களாக இருந்தார்கள். தேவையுடையவர்களுக்கு மிகவும் உதவி செய்து வந்தார்கள். மிகவும் அனுதாப உணர்வு கொண்டவராக இருந்தார்கள். அவர்கள் நகையுணர்வு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே மக்கள் அறிந்திருக்கவில்லை, ஆனால் நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இரவுகளில் கடுமையாக துவா செய்து வந்தார்கள். எங்களது வீட்டின் தரையும் கூட ஆட ஆரம்பித்துவிடும். மேலும் விருந்து உபசரிப்பு அவர்களது சிறப்பு பண்பாக இருந்தது. கூறுகிறார்கள், நாங்கள் திக்ரே இலாஹியின் வழிமுறையை அன்னாரிடமிருந்தே கற்றோம். மேலும் துரூத் ஷரீஃபை எல்லா நேரமும் ஓதி வந்தார்கள். மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நசம்களின் கவிதைகளை கூறிக்கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு மனனம் ஆகும் அளவிற்கு நாங்கள் அதிக முறை கேட்டுள்ளோம். அண்டை வீட்டார் மற்றும் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவராவார்கள். அவர்களது மகள் ஆயிஷா எழுதுகிறார்கள், அவர்களது சகோதரியின் மகன் எழுதுகிறார்கள், இரகசியமாக உதவி புரிந்து வந்தார்கள். மேலும் அல்லாஹு தாலாவே அவர்களுக்கு சில முறை எவருக்கும் உதவி செய்ய தகவல் தெரிவித்தது போன்று உதவி செய்வார்கள். அவர்கள் கூறினார்கள், அவரது மகளின் திருமணத்திற்காக உதவி செய்யுங்கள் என்று கூறியதும் உடனடியாக 1,00,000 ரூபாயை அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹு தாலா அன்னாருடன் கருணையுடனும் பாவ மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. இரண்டாவது ஜனாசா மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் யாக்கூப் அஹமது பின் அபுபக்கர் சாஹிப் அவர்களுடையதாகும். அஹமதியா சீனியர் ஸ்கூலின் முன்னாள் ஹெட்மாஸ்டர் ஆவார்கள் மற்றும் சீனியர் ஹை ஸ்கூலின் நேஷனல் செக்ரட்டரியும் கானாவின் நேஷனல் செக்ரட்டரி தப்லீகாகவும் இருந்தார்கள். ஒரு விபத்தில் 63 வயதில் அவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் வசியத் செய்தவராக இருந்தார்கள். மாங்சம் அங்குள்ள ஒரு நகரமாகும். அங்கு சென்று கொண்டிருந்த போது ட்ராலரில் அன்னாரது வண்டி மோதிவிட்டது. மேலும் அங்கே மூளையில் காயம் ஏற்பட்டுவிட்டது. இதன் காரணத்தினால் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பின்விட்டு சென்றவர்களில் 2 மனைவிகளும் 4 பிள்ளைகளும், தாயார், ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரனும் அடங்குவார்கள். ஆரம்ப கல்விக்கு பிறகு அஹ்மதியா மிஷனரி ட்ரைனிங் காலேஜ் சால்ட் பவுண்டில் இணைந்தார்கள். மேலும் அங்கிருந்து முடித்துவிட்டு ஜமாத் தொண்டுகளில் நியமிக்கப்பட்டார்கள். பல்வேறு இடங்களில் பிறகு அவர்களை ஜமாத் தரப்பிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கானாவில் சேர்க்கப்பட்டது. அங்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர்கள் டிகிரி பெற்றார்கள். மேலும் அங்கு டிகிரி பெற்ற பிறகும் அவர்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கான ஆஃபர் கிடைத்தது. ஆனால் அவர்கள் அதனை மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தவராக இருந்தார்கள். மேலும் அர்ப்பணிப்பின் ஆன்மாவுடன் அவர்கள் எப்போதும் பணியாற்றினார்கள். அவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் அரசாங்கம் உதவி செய்து வந்தது, ஆனால் ஜமாத் பள்ளியிலேயே இருந்தார்கள். கல்வி பயின்ற பிறகு அங்கு ஹெட்மாஸ்டராக இருந்தார்கள். சிவாக்கா மற்றும் குமாசியின் அஹ்மதியா பள்ளிக்கூடங்களில் இவர் ஹெட்மாஸ்டராகவும் பணியாற்றியுள்ளார்கள்.
மேலும் அங்குள்ள மக்களும் நிர்வாகமும் அதிகாரிகளும் மாணவர்களும் எப்போதும் இவர்களை நினைவு கூறுகிறார்கள். நான் கூறியது போன்று நேஷனல் செக்ரட்டரி தப்லீகாகவும் இருந்தார்கள். மேலும் அன்சாருல்லாவின் காயிது தர்பியத்தாக தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அறிவு படைத்த மனிதராக இருந்தார்கள். அவர்களுக்கு கல்வி அலுவலகத்தில் சில பெரிய கமிட்டிகளில் உறுப்பினராக ஆவதற்கான பெருமையும் வாய்ப்பும் கிடைத்தது. சாஸின் பிரசிடென்ட்டாக இருந்தார்கள். கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் அசிஸ்டன்ட் செகண்டரி ஸ்கூல் கானாவின் பிரசிடென்ட்டாகவும் கவுன்சிலாகவும் இருந்தார்கள். நஸ்டின் கவுன்சிலாக இருந்தார்கள். கவாமே ஆன்கரோமா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவுன்சில் உறுப்பினராக இருந்தார்கள். டிடிஇசி கானா டெரிட்டரி எஜுகேஷன் கமிஷனின் போர்டு மெம்பராக இருந்தார்கள். WAIC வெஸ்ட் ஆப்பிரிக்கன் எக்ஸாமினேஷன் கவுன்சிலின் போர்டு மெம்பராகவும் இருந்தார்கள். ACPயின் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருந்தார்கள். ஆப்பிரிக்கன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆகும் அதன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார்கள். அவர்களது மரணத்தின் போது சவுத் ஆப்பிரிக்காவின் தற்போதைய பிரின்சிபல் அசோசியேஷன் அவர்கள் வருத்தத்தை தெரிவித்துள்ளார்கள். மேலும் அவர் மிகவும் விதிமுறையை பின்பற்றுபவராக இருந்தார். அவர்களுடைய தலைமை மேன்மையானதாக இருந்தது என்று எழுதியுள்ளார். என்னுடைய வெற்றிகளின் அடிப்படை மார்க்கத்துடனான தொடர்பும் ஹிலாஃபத்தே அஹ்மதியாவுடனான தொடர்பும் ஆகும் என்று எப்போதும் கூறி வந்தார்கள். பரிவுள்ள ஒரு கணவராகவும் தந்தையாகவும் குடும்பத்திற்காக நம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் பரிவின் அடையாளமாக இருந்தார்கள். ரமலானில் பல முறை குரானை ஓதி முடித்துள்ளார்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்போதும் இறை வணக்கத்தின் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். அவர்களுடைய இயல்பில் எங்கு தலைமைத்துவம் இருந்ததோ மேன்மை வாய்ந்த தலைமைத்துவத்தின் திறமையும் இருந்தது. ஆனால் பணிவும் உடன் இருந்தது. மேலும் மிகவும் நம்பகத்தன்மையுடன் தொண்டாற்றி வந்தார்கள். அவர்களது மூத்த சகோதரர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பிறகு குடும்பம் அஹ்மதியத்தை ஏற்றது. அவர்களது சகோதரர் அபுபக்கர் சயீத் எழுதுகிறார், பிறகு அவரை அவரது தந்தையார் மிஷனரி ட்ரைனிங் காலேஜ் சால்ட் பவுண்டில் அனுப்பி வைத்தார்கள். அங்கு அவர்கள் கல்வி பயின்றார்கள். பிறகு உள்ளூர் மிஷனரியாக ஆனார்கள். பிறகு மெதுமெதுவாக முன்னேற்றம் பெற்று அவர்கள் ஜமாத் மற்றும் அரசாங்க ரீதியான தன்னுடைய துறையில் சிறப்பான அந்தஸ்தை பெற்றார்கள். கானாவில் என்னுடன் இருந்த சமயத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. மிகவும் நட்பு ரீதியான தொடர்பு இருந்தது. மிகவும் நேசத்துடனான தொடர்பு இருந்தது. மேலும் முக்கிய பணி எதுவாகிலும் முக்கிய பணிகளில் நம்பகத்தன்மையின் அவசியம் இருந்தால் நான் அவர் மூலம் செய்ய வைப்பேன். மிகவும் நம்பகமான மனிதராக இருந்தார்கள். மேலும் ஹிலாஃபத்துக்கு பிறகு என்னுடன் அவர்களுடைய தொடர்பு மிகவும் உயர்ந்த விசுவாசத்தின் தரங்களை தொடுகின்ற தொடர்பாக இருந்தது. ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துக்காக மிகவும் தன்மானம் கொண்ட மனிதராக இருந்தார்கள். அவரது தாயார் கூறுகிறார்கள், எனக்கு மிகவும் கீழ்ப்படுகின்ற மகனாக இருந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே என்னை எப்போதும் நன்றாக பார்த்து வந்தார். மேலும் ஹஜ் செய்ய நாட்டம் கொண்டார். ஆனால் அதற்கு முன்பாக முதலில் நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று கூறினார். மேலும் தாயாரை முதலில் ஹஜ் செய்ய வைத்தார்கள். பிறகு தான் ஹஜ் செய்தார்கள். கூறுகிறார்கள், என்னை தனியாக விட்டுவிடவில்லை, எப்போதும் தன்னுடன் வைத்திருந்தார். அவரது மனைவி கூறியிருந்தார், அன்பு காட்டக்கூடிய பொறுப்புள்ள கணவராக இருந்தார். குழந்தைகளுக்கு பரிவுள்ள தகப்பனாக இருந்தார். மேலும் எப்போதும் ஜமாத்துக்காக தியாகங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். அவரது மகன் எழுதுகின்றார், எப்போதும் எங்களது ஈமான் மற்றும் அஹ்மதியத்தை வலுவான அடிப்படைகளால் வலுப்படுத்தினார்கள். அவர்கள் மார்க்கத்துடனான தொடர்பின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டினார்கள். மேலும் அவர்களது ஈமான் எங்களது முழு குடும்பத்திற்குமான வழிகாட்டியாக இருக்கின்றது. தஹஜ்ஜுத் மற்றும் ஃபஜருக்காகவும் எங்களை எழுப்புவார்கள். ரமலானில் குறிப்பாக அதனை கருத்தில் கொள்வார்கள். மேலும் எல்லா திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பார்கள். கூறுகிறார்கள், அவர்களது உள்ளம் மிகவும் தன்னடக்கத்தால் நிரம்பியிருந்தது. எல்லா மக்களுடனும் கண்ணியத்துடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு கீழே பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரியே மிகவும் புன்முறுவல் பூத்த முகம் கொண்ட மனிதராக இருந்தார்கள். அவர்களது சகோதரர் சயீத் பின் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள், தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் எங்களை வளர்த்து வந்தார்கள். மேலும் ஒரு உண்மையான தந்தையை போன்று அவர்கள் என்னை வளர்த்தார்கள். என்னை கருத்தில் கொண்டார்கள். எனக்கு தர்பியத் வழங்கினார்கள். தொழுகைகளில் கவனமூட்டினார்கள். மேலும் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களைப் போன்றே நன்றியுணர்வும் நன்மைகளில் முன்னேறக்கூடிய மக்களாகவும் ஆக்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله